வணக்க நட்புகள். நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ஒன்று மட்டும் நான் செய்யணுமான்ட்டு. அப்படி இல்லை, இதில் அந்த 3 டெஸ்ட்டும் செய்யணும். நான் 2வது டெஸ்ட் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நான் திருப்பி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதில் பாருங்கள் என்ன கேள்வி கேட்டிருக்கேன் முதல்ல விளங்கி கொள்ளுங்கள். இதில் என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா S1 S2 2 வேரியபிளை இன்புட் பண்ணிக்கிறோம். ஒரு லிஸ்ட்டான்னு சொல்லலாம். ரெண்டு லிஸ்ட்டை இன்புட் பண்ணிக்கிறோம். அதில் வந்து S1லையும் S2லையும் இப்போ ஜூவான்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஜூ இருந்தேன்னா இங்கேயும் ஒரு ஜூ இருந்தேன்டா ஓகே. அப்படி இதில் இருக்கிற எழுத்துக்கள் கீழே இருக்கிற சொல்லையும் இருந்துச்சுண்டா அது ட்ரூவண்டும், மேலே இருக்கிற சொல்லுகள் எழுத்துக்கள் கீழே இல்லையண்டா ஃபால்ஸ்ன்னு போட்டுமா. இதை பாருங்கள், ரெண்டு 3 எக்ஸாம்பிள் வந்திருக்கணும். இந்த எக்ஸாம்பிளை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கி கொள்ளலாம் நீங்கள். ஓகே, பாருங்கள். இதில் பாருங்கள், எக்ஸாம்பிள் இன்புட் ஒன்று வந்திருக்கணும். இதில் டோக் ஒன்று வந்திருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டோக்கில் டி இந்த கொட்டான்னு போட்டிங்கன்னா டி இங்கேயும் இருக்குது, ஓ இங்கேயும் இருக்குது, ஜி இங்கேயும் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற மேலே S1ல் இருக்கிறதும் S2ல் இருக்கிறதுக்கும் எழுத்துக்கள் சமன். அப்போ 1 ரூன்னு போட்டிருக்கணும். அதே மாதிரி இப்போ இங்கே ஒரு சொல் தந்திக்கணும், கீழே ஒரு சொல் தந்திக்கணும். மேலே இருக்கிறதுல வி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கீழே வி என்ற எழுத்து கீழே இல்லை. யூ இருக்குது, ஓ இருக்குது, ஹெச் இருக்குது. ஆனால் வி என்ற சொல் மட்டும் இல்லை, வி என்ற எழுத்து மட்டும் இல்லை. ஸோ இது ஃபால்ஸ். 2 சொல்லையும் இருக்கிற எழுத்துக்கள் சரியாக இருந்ததுண்டா, இப்போ 2A இருந்துச்சுன்னா மற்ற சொல்லையும் 2A இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஓகே. அதுக்காக ஒரு கோடிங் எழுத சொல்லிக்கணும். இல்லை நிறையாவே ஃபீல் பண்ணிட்டோம். நாங்கள் இந்த இதுக்குள்ள அதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் இதை சமனாண்டு பார்க்குறதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேல் லெட்டர்லையும் கீழ் லெட்டர்லையும் சமனான எழுத்துக்கள் இருக்கணும். அப்போ தானே ரூவாண்டு வரும். இப்போ தச்சலாக இதில் 4 எழுத்து, கீழே இருக்கிறதுல 3 எழுத்தும் வந்தால் ஏதாச்சும் ஒரு எழுத்து மிஸ் ஆகும். அப்போ 2லேயும் இருக்கிற எழுத்துக்கள் சமனாக வராது. எழுத்துக்களோட அதுண்ட இப்போ ஜியாண்டா கீழேயும் ஜி வராது, ஒரு எழுத்து மிஸ் ஆகும். ஸோ அதை முதல்ல செக் பண்ணுவோம், அது சமனாக இருக்கான்னு முதல்ல செக் பண்ணி ஈஸியாக போடலாம். ஸோ அது செக் பண்ணுறதுக்காக ஒரு லைன் ஒன்று எழுதுவோம் கோடிங்க. நான் முதலே எழுதினாங்க, அதை கொண்டு வந்து போட்டாலும் ஓகே. நீங்கள் புதுசாக எழுதுறதுனாலும் ஈஸியாக எழுதலாம். ஒரு சின்ன ஒரு இஃப் கண்டிஷன் தான். இஃப் நாங்கள் இப்போ இதில் பாருங்கள், அவள் லிஸ்ட்டில் ஏ லிஸ்ட் பி லிஸ்ட்டுன்னு வந்துக்கிறோம். ஸோ லிஸ்ட் ஏலேருந்து எடுப்போம். ஏண்ட கவுண்ட் முதல்ல பார்த்துருந்தாங்க. முதல் இதில் கவுண்ட் நாட் ஈக்குவல் டு சமன் பி டாட் கவுண்ட். ஓகே, இந்த கண்டிஷனை பாருங்கள். ஏண்ட கவுண்டும் பீண்ட கவுண்டும் சமனாக இருந்துச்சண்டா இது வந்து வெயிட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே, நான் ஃபுல்லாக இதை முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இஃப் கண்டிஷனுக்கான கண்டிஷன் எழுதுகிறோம். ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகே, இதில் விளங்கு உங்களுக்கு என்னென்னா இந்த ஏ அண்ட வேரியபிளில் இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற கவுண்டும் எழுத்துக்கள் எண்ணிக்கையும் பியில் இருக்கிற எழுத்துக்கள் எண்ணிக்கையும் சமனாக இருந்துச்சுன்னா அது வந்து ரூவாக மாறும். இதில் பாருங்கள், விஜயப்புக்குரிய போட்டிருக்கு, அதெல்லாம் நாட் ஈக்குவல் டு. ஸோ அது சமனாக இல்லாட்டி ஃபால்ஸ். இது சமனாக இருக்கக்கூடாது. இந்த கண்டிஷன் ஒர்க் பண்ணணும்னா சமனாக இருக்கக்கூடாது. சமனாக இல்லாட்டி இந்த கண்டிஷன் ஒர்க் பண்ணி ஃபால்ஸ் அண்டு அவுட்புட்டாக தந்துடும். அடுத்த பாருங்க, நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் எழுத்துக்கள் ஒவ்வொன்றையும் எத்தனை எழுத்து இருக்குன்னு எண்ணணும். ஸோ அதுக்காக நான் புது வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன், ஒரு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு டிக்ஷனரி அப்படின்னு வைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா முதலாவது ஆங்கில எழுத்து வரணும். ஆங்கிலம் இப்போ ஏண்டா ஏ எத்தனை இருக்குது, பி எத்தனை இருக்குது அப்படி வரணும். ஸோ அப்போ அதை கேர் இதில் சேவ் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை இலக்கம் எத்தனை சொல் இருக்குன்னு பார்க்கணும், அதை நம்பரில் சேவ் பண்ணுறேன்.
அதை கரெக்டர் கவுண்ட் பேரை மாற்றுறேன். கரெக்டர் கவுண்ட் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பேரை வச்சுக்கொள்ளலாம். கரெக்டர் கவுண்ட் இந்த கவுண்ட் ஏயில் எத்தனை கரெக்டர் இருக்கான்ட்டு கவுண்ட் பண்ண போகிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சொல்லில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன இதை சொல்லுவோம், இதில் பார்ப்போம், கவுண்ட் பண்ணுவோம். பி எத்தனை இருக்குது, ஒரு வி இருக்குது. ஆர் எத்தனை இருக்குது, ஒன்று இருக்குது. எஸ் எத்தனை இருக்குது, ஒன்று இருக்குது. எம் எத்தனை இருக்குது, அப்படி எண்ண போகிறோம். சில சொல்லுகளில் பார்த்தீங்கன்னா 2 ஆர் இருக்கும். இதில் என்னன்னா ஆர் 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. அப்போ ஆருக்கு பக்கத்தில் 3 போடணும். அப்படி வரதுக்காக நான் இதை எழுதுகிறேன். நியூ டிக்ஷனரி இது ஏதான். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஏக்காக எழுதிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ண போகிறோம் பிஏ. ஸோ பிஏன்னு மாற்றுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு கோடிங் எழுதிக்கிறோம். இனிமேல் இந்த ஸ்டோர் பண்ணுறதுக்காக இன்புட்டை வழங்குறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார் ஈச் ஒரு லூப் ஒன்று பயன்படுத்தியிருப்போம். அந்த லூப்பை பயன்படுத்தி இதை எழுதுவோம். ஃபோர் ஈச் இது வந்து என்னது பயன்படுத்தணும்னா, ஃபோர் ஈச்ன்றது ஒரு லிஸ்ட்டு, ஒரு பெரிய ஒரு அரே. நீங்கள் அரேயில் போட்டு ரன் பண்ணிங்கன்னா அரேயில் இருக்கிற ஃபுல்லாக ஒரு லிஸ்ட்டுன்னா ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற அவ்வளோ பேரையும் செக் பண்ணுறதுக்கு இந்த ஃபோர் ஈச்சை பயன்படுத்தலாம். ஃபுல்லாக இருக்கிற எழுத்து அவ்வளோத்தையும் செக் பண்ண அப்புறம் தான் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிட் ஆகும். ஸோ அதுக்கு இந்த ஃபோர் ஈச்சை நீங்கள் பயன்படுத்தலாம். வார் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எலிமெண்ட் எதுக்குள்ள இருக்கிற எலிமெண்ட் சிஹெச்ன்னு கொடுக்குறேன். இன் ஏ பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் நான் இன்புட் கொடுத்துருக்கேன் தானே. இந்த ஏ அண்ட் லிஸ்ட் இருக்குது தானே. இந்த ஏ அண்ட் இருக்கிற லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற எலிமெண்ட்டை செக் பண்ண போகுது. எலிமெண்ட் இது சிஹெச்ண்டா எலிமெண்ட்டை செக் பண்ண போகிறோம். ஏ அண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற எலிமெண்ட்டை செக் பண்ண போகிறோம் ஒன்றா. ஓகே, இப்போ இதுக்கு எஃப் கண்டிஷன் ஒன்று எழுதுவோம். கரெக்டர் ஏ கவுண்ட் ஏ ch டாட். இப்போ இதில் இருக்கிற ஏபிசிடி அண்டு கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு கீவேர்ட் containers key. ஓகே, இப்போ இந்த இஃப் கண்டிஷனுக்கான இது ரூவாக இருந்துச்சுன்னா என்ன செய்யணும் அண்டு எழுதப்புறம் கரெக்டர் கவுண்ட் ஏ ch ++ ஒன்றை கூட்டு else character count a ch சமன் 1. ஓகே, உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஒயிட் போர்ட், ஆன்லைன் ஒயிட் போர்ட். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஏக்கு எழுதிக்கிறோம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் பிக்கு எழுதணும். ஸோ இதே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா பிஎன் மாறும், இதுவும் வந்து பிஎன் மாறும், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பிஎன் மாறும், இதுவும் வந்து பிஎன் மாறும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு என்ன செஞ்சுக்கோண்டா, இப்போ ஆப்பிள்ன்ட்டுருக்கேன்னு வைங்க, எல்இ அண்ட் ஒரு லிஸ்ட்டுக்கு இருக்குது. ஸோ இது வந்து இப்படி இருக்கும் ஆப்பிள் அண்டு. இந்த லிஸ்ட்டை வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டர், முதலாவது கரெக்டர் ரெண்டா ஏ. இப்போ ஏன்னு வைங்க, கரெக்டர் ஏ போட்டுட்டு டபுள் கொட்டேஷனை போட்டுட்டு இப்போ எழுத்துக்களை அப்படி தானே போய்க்கிறேன். ஏல எத்தனை இருக்குன்னு பார்க்கும், ஒன்று. அப்போ ஒன்று அண்டு போடும். பிறகு கமா போட்டுட்டு பிறகு பார்க்கும் பி இருக்குது. ஸோ பியை போடும். இதில் பிறகு போடும் பி எண்ணும். முதலாந்திரம் போய் இந்த கோடிங் பார்க்கும், பி ஒன்று இருக்குது. பிறகு பார்க்கும் இன்னொரு பி இருக்குது. அப்போ பி 2 கமா போடும், எல்ல போடும். எத்தனை இருக்குது, எண்ணும் ஒன்று. அப்போ ஒன்று போடும். அதே மாதிரி ஈயை போடும், ஈ எத்தனை இருக்குன்னு பார்க்கும், ஒன்று. ஸோ ஒன்று போடும். ஸோ இப்படி எண்ணி இது அரேஞ்ச் பண்ணும். அதுக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறதான் இந்த கீ. இதை பயன்படுத்தி அப்படி அரேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இது ரெண்டுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். ஃபங்க்ஷன் எழுதி ரெண்டு மச்சாதான்னு பார்க்கணும். மச்சாயிச்சுண்டா அதை ரூ இல்லாட்டி ஃபால்ஸாக மாற்றி கன்வெர்ட் பண்ணி அதை அந்த ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். ஸோ அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அடுத்து பாருங்கள், for each இதே காப்பி பண்ணியில் போடுறேன். ஓகே, இதில் வந்து கரெக்டருக்கு பதிலாக இதில் பாருங்கள் கீ அண்டு போடுறேன். கீ எங்கே இருந்து எடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கீ ஏலேருந்து எடுப்போம். கரெக்டர் கவுண்ட் ஏ டாட் கீஸ். ஓகே, பிரேக்கரை மூடிக்கொள்ளுங்க. ஓப்பன் பிரேக்கெட், இஃப் கண்டிஷன். இஃப் கண்டிஷனை பார்ப்போம். இஃப் கண்டிஷன் என்ன எழுத போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டர் விஎன் இருக்கு இதில். ஓகே, not equal to போடுறேன். இதில் வந்து நான் ஓர் கண்டிஷனை பயன்படுத்த போகிறேன். ஓர் கேட். ஓகே, ஓர் கேட்டுக்கு உங்களுக்கு தெரியும் என்னத்துக்கு போடுறேன்னு. டபுள் கோடு இப்படி போட்டிங்கன்னா ஓர் கேட். இது ரூவாக இருந்தாலும் போகும், இஞ்சளவாக கண்டென்ட் ரூவாக இருந்தாலும் வேலை செய்யும். ஸோ கரெக்டர் வின்னு ஹியன், கரெக்டர் ஏன்னு ஹியன் செக் பண்ணுவோம். கவுண்ட் ஓகே,
கரெக்டர் ஏ. நீங்கள் ஏதாச்சும் ஒன்று நோட் ஈக்குவல் டு போட்டிங்கன்னா சரி. சமன் கரெக்டர் வி. பாருங்கள் இதில் கண்டிஷன் எழுதணும். இதில் கண்டிஷன் என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் நொட் ஈக்குவல் டு போட்டிருக்கோம். ஸோ இது இது இல்லாட்டி இது ரூவாக இருந்துச்சுன்னா இது ரூ ஆகும். ரூ ஆயிடுச்சுன்னா ஃபால்ஸ். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டரே இல்லை இப்போ ஏயில் இருக்கிற ஆப்பிள்ன்றதில் பி ரெண்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்க்கும் ரெண்டு சமனாக இருந்துச்சுன்னா இதில் வந்து ஃபோல்ஸ் ஆயிரும். ஏன்டா நான் இதில் ஒரு வியப்பு குறி போட்டிருக்கேன். இது உங்களுக்கு திருப்பி சொல்லி கொண்டிருக்கேன், விளங்க நினைக்கிறேன். இல்லாட்டி ரிட்டர்ன் ட்ரூ. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா சில எழுத்துப்பிழைகள் வந்துட்டு அதோட பார்த்தீங்கன்னா இந்த கமா போடுறதெல்லாம் பிழைச்சிட்டு ஒருக்கா செக் பண்ணி பாருங்கள். இதுக்கான கோடிங் விளாந்தான் பப்ளிக் பாருங்கள். ஓகே, இப்போ கரெக்டரை பார்த்தாச்சு. இந்த கரெக்டரை கன்வெர்ட் பண்ண போகிறோம். என்னென்ன எத்தனை எழுத்துக்கள் எத்தனை இருக்குன்றதுக்கான கோடிங் இது. அதே மாதிரி வி அரேக்கில் இருக்கிறதுன்றதுக்கான கோடிங் இது. இங்கே பார்த்தீங்கன்னா ஓர் கேட்டை பயன்படுத்தி அனலைஸ் பண்ணியிருக்கோம், பண்ணி ரூவா போல்ஸாக போட்டிருக்கோம். ஓகே, இதுக்கான கோடிங் லைன் விளாந்தான் கொப்பி பண்ணி நான் கமெண்டில் வேணும்னாலும் போட்டு விட்றேன். ரன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.